ஆக்சுவலாக இப்போ வந்து பாட்டியாலா சிக்கன் சாப்பிட்டுருக்கோம். இந்த ஆப்வியஸாக தெரியும், பாட்டியாலா வந்து பஞ்சாபோட கேபிட்டல். ஸோ இது வந்து பஞ்சாப் ஹோட்டல் தான். நாங்கள் வந்து ரொட்டி, பட்டர் ரொட்டி, நானு, பரோட்டா எல்லாமே இருக்கும். ரொம்ப எனக்கு தெரியுதா பார்க்கும்போது செம்ம ஃப்ளஃபியாக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ஸோ மட்கா சிக்கன் ஆக்சுவலாக அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போதே வந்து செம்ம பபுள். ஐ மீன் நம்ம வந்து இந்த அந்த சாக்லேட் ஒன்று சாப்பிடுவோமே, அப்படியே பபுள் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, ஞாபகம் இருக்குது. அதே மாதிரில அது வந்து ப்ரௌனி சிஸ்லிங் ப்ரௌனி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலோடு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா. அண்ட் இதில் வந்து அந்த பாலக் சிக்கன் வந்து கீழே அந்த பேஸ் வந்து ஒரு மாதிரி எப்படி ஒரு செமி பாயில்டு ஆம்லேட் மாதிரி அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பரோட்டா வந்து செம கிறிஸ்பியாக ஃப்ளஃபியாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ நாங்கள் 2 கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்று வந்துட்டு பாட்டியாலா சிக்கனு, நம்ம அதை இது பார்த்தோம்ல இந்த ஆம்லேட் வச்சு அது இன்னொன்று வந்துட்டு மட்கா சிக்கன் அப்படி சொல்லிட்டு. ஸோ 2 சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது பாட்டியாலா எப்படின்னா இதெல்லாம் இதில் அப்புறம் ஸோ பாட்டியாலா சிக்கன் எப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பைசி ப்ளஸ் அது கொஞ்சம் டேஸ்டியாக டாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. நம்ம சிக்கன் கிரேவி மாதிரி, சிக்கன் கறி மாதிரி தான், பட் ஸ்டில் நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு மாதிரி பஞ்சாப் அந்த ஸ்டைலில் வந்துட்டு தாபாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ வந்து சாப்பிட்டாச்சு. டைம் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 7:15 ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நாங்கள் வந்து காலையில் அந்த பேக்கரியில் சாப்பிட்டோம்ல, அதுக்கப்புறம் காலையில் எழுந்ததும் லேட்டு அந்த பேக்கரியில் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து அந்த ஈஷாக்கு போயிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் மணி 7:15 ரிட்டன் கிளம்பி சென்னைக்கு போகிற வழியில் தாபா ரெஸ்டாரண்ட் அண்ட் வரவழியில் நாங்கள் பார்த்துட்டே தான். அண்ட் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா வந்து இந்த கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி போகிற வழியில், ஸோ ஈரோடு எல்லாமே இப்படி தான் நாங்கள் போகிற பிளானு. ஸோ இப்படி போகிற வழியில் இங்கே டாபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாப் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக தேடி தான் வந்தோம். கூகுள் பக்கம் அதோட கூகுள் ரிவ்யூலாம் இருக்கும்ல, அது ரிவ்யூ பார்த்துட்டு எதில் நல்லா இருக்கோ அதில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதை பார்த்து சீரியஸாக நல்லா, அதுவும் அந்த பரோட்டா சில இதெல்லாம் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். அதெல்லாம் நான் வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுன்னு வைங்களேன். ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருந்தது, கிறிஸ்பியாகவும் இருந்தது. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கடைசியாக வந்து சாப்பிட்ட ஃபலூடா, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் ஷாப். அண்ட் இந்த ஷாப் வந்து நான் இதோட லொக்கேஷனு எல்லாமே வந்து ஆப்வியஸாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். இந்த ரூட்டில் போகிறீங்க, கோயம்புத்தூர் ஹைவேஸ் போகிறீங்க, சென்னை டு பர்ஜோ இல்லை சேலமோ வாட்டவர், இந்த சென்னை டு அவினாசி நடுவில் இந்த கடை இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சிக்கன் நான் சொன்னேன்ல, அதில் வந்துட்டு ஐயோ பேரை வர மாதிரினே, ஸோ வந்து பாட்டியாலா சிக்கன், அது பேரை வர மாதிரிட்டாங்க. ஸோ பாட்டியாலா சிக்கனு அதான் பஞ்சாப் ஹோட்டல், ஐ மீன் பஞ்சாப் இதுனாலே. ஸோ பாட்டியாலா சிக்கன் ஒன்று, அப்புறம் மட்கா சிக்கன் ஒன்று. பாட்டியாலா சிக்கன் அது உங்களுக்கு காட்டியிருப்பேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு பிரெட், ஐ மீன் ஒரு ஆம்லேட் மாதிரி மேலே வச்சுட்டு வந்து அப்படி சொல்லிட்டு. அண்ட் அந்த மட்கா சிக்கன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தா அந்த சிஸ்லிங் ப்ரௌனி இருக்கும்ல, சில டைம் ஆகிடுச்சு நம்மளும் கிளம்பலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த சிஸ்லிங் ப்ரௌனி இருக்குல்ல, அப்பா ஓகே, ஸோ அந்த சிஸ்லிங் ப்ரௌனி நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரோட அந்த மட்கா சிக்கன் வந்துச்சு. அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு மாதிரி அந்த கிரேவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க அந்த ஒரு பேனில். அது வந்து இன்னுமே செம்மையாக அப்படியே பாயில் ஆகிட்டே இருந்தது, தகன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்டது வந்து எனக்கு அப்படியே இது ரொம்ப நல்லா இல்லை, இதை ட்ரை பண்ணலாம் சொல்ல முடியாது. இந்த 2 கிரேவி தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஃபலூடா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபலூடா அப்படியே ஓஹோன் இல்லை, பட் நல்லாயிருக்கு, தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரூட்டில் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.